100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி வழங்க மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு கடந்த 5 மாதங்களாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தி கடந்த ஜனவரி 13ஆம் தேதி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதினார். தொடர்ந்து ஜனவரி 27ஆம் தேதி திமுக எம்பி கனிமொழி, தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை டெல்லியில் சந்தித்து தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 100 நாள் வேலை நிலுவைத் தொகையை உடனே விடுவிக்க கோரி மனு அளித்தனர். அத்துடன் கடந்த 25ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் இப்பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பினர். தமிழ்நாட்டைப் போலவே கேரளா, மேற்கு வங்கம் போன்ற பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கும் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை கிடைக்கவில்லை என புகார் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்து கடந்த வியாழக்கிழமையன்று முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 2 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் இது எனவும் குறிப்பிட்டிருந்தார். ஒன்றிய அரசால் பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமப்புற ஏழை தொழிலாளர்களையும் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க செய்திட வேண்டும் எனவும் திமுகவினரை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.